அனைவருக்கும் வணக்கம். நீட் சர்ச்சை போயிட்டுருக்கு. அதை பற்றி சிறு கருத்து முன்வைக்கிறேன். எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேரறிஞர் அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்தில் கூறியிருப்பார். அதுபோல் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அமீர், வெற்றிமாறன், ரஞ்சித்து இவங்கெல்லாம் கடந்த 5 ஆண்டு காலமாக வெளிநாட்டில் இருந்தாங்களா, தமிழ்நாட்டில் இல்லையா? விஜய் பதவியேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு நீட் அமலில் வந்துள்ளது. தற்போது மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல, இது கண்டிக்கத்தக்கது. நீங்கள் போராடுவது என்றால் கடந்த 5 ஆண்டுகளில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும். தற்போது செய்வது கண்டிக்கத்தக்கது. நீங்கள் திமுகவின் கைக்கூலி, ரெட் ஜெயண்டின் கால் கூலி. நீங்கள் திமுகவிடம் பல 100 கோடி பெற்றுக்கொண்டு தற்போது மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி துதிப்பாடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இது ஏற்புடையதல்ல. ஜனநாயகம் என்று ஒரு திரைப்படத்திற்கு பெயர் வைத்ததே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி உண்மையான ஜனநாயகத்துக்கு பாடுபடுவீர்கள்? நீங்கள் பணநாயகத்திற்கு பாடுபடுபவர்கள். அமீர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர். அவரை 3 ஆண்டு காலமாக திமுக தான் அந்த வழக்கிலிருந்து அவரை காப்பாற்றி வைத்திருக்கிறது. அதனால் இப்பொழுது திமுகவுக்காக துதிப்பாடி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு நீட்டு தேவையில்லை, மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என்றும், கல்வியை பொது பட்டியலில் இருந்த மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்றும், இதுபோன்ற 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் வைத்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் பேசியதற்கு அதன் துணைத் தலைவர் விஜயின் தொலைநோக்கு பேச்சு என்னை பிரமிக்க வைத்துள்ளது என்று புகழாரம் சூட்டியிருப்பார். இதெல்லாம் வெற்றிமாறனுக்கு, அமீருக்கு, இவங்களுக்கெல்லாம் தெரியலையா? நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் நீங்கள் மூவர் மட்டும் போராடுங்கள். சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துங்கள். இதுபோன்று மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.